ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சூழ்நிலை உங்கள் லைஃப்பில் வந்து மாறுது, என்ன சேஞ்சஸ் வருது, ஓகேங்களா? எந்த சூழ்நிலையில் என்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாட் சேஞ்சஸ் கம்மிங்? ஸோ பார்ப்போம். 3 பைல் இருக்கு. பைல் நம்பர் 1 stone, pile number 2 the black one, and pile number 3 the green one. So இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ வாட் சிச்சுவேஷன் இஸ் சேஞ்சிங்? எந்த சூழ்நிலைகள்லாம் மாறுது, என்ன சேஞ்சஸ் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, எடுத்தோடனே வெரி குட். 2 of cups. Fine. So pile number 1. See, pile number 1 பொறுத்த வரைக்கும் உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். அதில் நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும். நியூ லவ், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், நியூ லவ் ஃபீலிங். உங்களோட அந்த லவ் எமோஷன்ஸில் ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறதுல வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் சைல்டிஷாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு சில விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க. பட் ஆனால் வந்துட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய மெச்சூரிட்டி தெரியுது. அண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்சோ இருக்கும். அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த லவ் ஃபீலிங் வரும். அண்ட் ஆல்சோ கமிட் ஆகிறதுக்கு மேரேஜ் எஸ் கண்டிப்பாக பாசிபிள். அண்ட் மேரேஜ்லையுமே வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பொறுமை வந்து இருக்கும். ரைட். ஸோ ரிலேஷன்ஷிப் இஸ் குட். அண்ட் வந்து உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஆல்சோ நல்லா இருக்கும். உங்கள் கெரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் பாண்ட் உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து எதர் நீங்கள் பெர்மனண்ட்டாக அந்த ஒரு விஷயம் பண்ணலாம், இல்லைனா ஒரு டெம்பரவரியாக ஒரு ப்ராஜெக்டுக்கு, இல்லை ஒரு டெம்பரவரி பார்ட்னர்ஷிப். எஸ், அதுவுமே ஒரு நல்ல ஒரு பாசிபிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான ஒரு ஜேர்னியில் தான் வந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சேஞ்சஸ்ன்னு பார்த்துக்கிட்டா அது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகியிருக்கும் உங்கள் லைஃப்பில். ஒரு சில பேருக்கு சொல்கிறேன், ஆல்ரெடி வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் வந்துட்டு நடந்திருக்கும். கரெக்டான ஜேர்னியில் தான் போயிட்டு இருக்கீங்க. அண்ட் பிளாக்கேஜஸ் பொறுத்த வரைக்கும் எஸ், அந்த பிளாக்கேஜஸ் வந்துட்டு விலகுது. அண்ட் நீங்கள் வந்து அந்த பிளாக்கேஜஸை பிரேக் பண்ணிட்டு போகிறீங்க. நீங்கள் வந்து நல்ல இப்போ வந்து பைல் நம்பர் 1 நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி, நல்ல ஒரு ப்ரேயர்ஸ், இதில் ரொம்ப அதிகமான ஒரு நம்பிக்கை வச்சுருக்கீங்க. டெய்லியும் நீங்கள் இதை செய்கிறீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு வெரி பாசிட்டிவ் ஹோப் கொடுக்குது. அண்ட் ஆல்சோ இருக்கிற தடைகளை விலக்கிக்கிட்டே வருது. அண்ட் வந்து உங்களுக்கான அந்த ஒரு குட் கர்மா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பேசும். ரைட். ஸோ யாரெல்லாம் உங்களை வந்து டாமினேட் பண்ணாங்களோ, யாரெல்லாம் உங்களை ரொம்ப வந்துட்டு அவங்க சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக வந்து உங்களை டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அந்த பர்சனை உங்கள் லைஃப்பை விட்டு விலகுவாங்க. உங்களுக்கு அந்த யாருமே உங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு பவர் இருக்காது இனிமேல். அண்ட் கண்ட்ரோல் இருக்கும். எமோஷ்னல் கண்ட்ரோல் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வரும். பிகாஸ் எமோஷ்னல் கண்ட்ரோல் தான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அண்ட் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உங்களுக்கு அந்த விஷயம் மாறும்.
அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பர்சன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பைல் நம்பர் 1 வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அது ஒரு சின்னதாக இருந்தாலும் கூட அது வந்து செஞ்சு முடிச்சிடணும், அதில் உங்கள் ஃபுல் எஃபோர்ட் இருக்கணும் அப்படிங்கிறது நினைப்பீங்க. ரிசல்ட் என்ன வேணா இருக்கலாம், பட் உங்களோட எஃபோர்ட் 100% இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இல்லைன்னா ரொம்ப உங்களுக்கு தூக்கமே வராது அந்த ஒரு டாஸ்க்கை முடிக்கிற வரைக்கும். ரிக்ரெட் பண்ணுவீங்க. ஸோ இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் ஒரு டூர் போனாலும் எங்கே போனாலும் உங்கள் மைண்ட் ஃபுல்லாக அந்த டாஸ்கில் தான் இருக்கும், ரைட்? ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நியூஸ், குட் நியூஸ் கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களோ அது உங்கள் லைஃபவே வந்து மாற்றும், ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ராக்ல வந்து உங்களை கொண்டு போகும். ஸோ அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில நெகட்டிவ் பீப்புள் வந்துட்டு ரிமூவ் ஆயிருப்பாங்க. சரி, நீங்கள் வந்து அந்த ஒரு பேட் கர்மா, அந்த ஒரு டைம் பீரியடில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண எல்லா விஷயங்களும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மாற்றங்கள் இருக்கும், விலகுவாங்க. அண்ட் அதில் நிறைய பாசிட்டிவ் வந்துட்டு இருக்கும் இப்போது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு நல்ல டைம் பீரியட், நல்ல மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். உங்களோட ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், உங்கள் ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், எஸ்பெஷலி உங்களோட கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், பொறுமை ரொம்ப முக்கியம். அண்ட் அட் த சேம் டைம் குயிக்காக ரியாக்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் பைல் நம்பர் 1 நீங்கள் வந்து எதையுமே வந்து பயங்கர குயிக்காக ரியாக்ட் பண்ணுவீங்க. ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அது யோசிக்க மாட்டீங்க, உடனே ரியாக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால வந்துட்டு ஒரு அண்ட் ஆல்சோ நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் ரிக்ரெட் பண்ணுவீங்க, எதுக்கு அவசரப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து இனிமேல் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்கள் லைஃப் பாசிட்டிவான ஒரு டேர்ன் எடுக்கிறப்போ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரைட்? சி ஃபார் பைல் நம்பர் 1 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவைனோட கைடன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும். இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் டிவைன் கொடுப்பாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப தேவைப்படும். பிகாஸ் உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் வர்றப்போ டெஃபினட்டாக அதோடு சேர்ந்து ஒரு ஜெலசி பீப்புள் உங்கள் லைஃப் பார்த்து ஏக்கப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் ட்ராமாஸ் ஆல்சோ இருக்கும். பட் டோன்ட் வரி, யூனிவர்ஸ் உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷனை வந்துட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ப்ரேயர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் இப்போ என்ன ஒரு விஷயம் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்களோ கீப் டூயிங், ஓகேங்களா? அது உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஆரா ஆல்சோ கொடுக்கும். சரி, உங்கள் லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் மேபி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி சேஞ்சஸே நடக்கலை, எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்கள், சின்ன சின்ன சேஞ்சஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகியிருக்கும், நடந்திருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பிக் சேஞ்சஸ் ஆல் ஆஃப் அ சடன் லைஃப் வந்து அப்படியே டேர்ன் ஓவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அதுக்கான ஒரு பாத்தில் தான் இருக்கீங்க நீங்கள். பட் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் மாறி இருக்கலாம். இன்ஃபேக்ட் உங்களோட ஆக்ஷன்ஸ், உங்களோட ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், உங்கள் மைண்ட் செட்டும் சரி, நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயங்கள்லுமே மாற்றங்கள் இருக்கும். அண்ட் உங்களை சுற்றியும் மாற்றங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் சேஞ்ச், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் தான் இருக்கீங்க பைல் நம்பர் 1. ஸோ வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு வெரி சூன் ஒரு குட் நியூஸ் இல்லை ஒரு சர்ப்ரைசஸ் இல்லை ஏதாவது ஒரு மிராக்கிள் வந்துட்டு நடக்கும். ஸோ அது வந்து உங்கள் லைஃப்க்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். ஸோ வந்து இது டெஃபினெட்லி ஒரு குட் நியூஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன் ஃபார் பைல் நம்பர் 1க்கு. ஓகே, ஸோ எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ என்ன சேஞ்சஸ், எந்த சூழ்நிலைகள்லாம் மாறுது? ஜஸ்டிஸ், ஓகே. God. So, pile number 2.
பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டே ஒரு ஜஸ்டிஸ் அருமையான ஒரு கார்டு வந்தாச்சு. ஃபுல் கார்டு, எஸ். சரி, பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களோட கான்ஃபிடென்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். சரி, உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலை மாறுதுன்னா இது டோட்டலி நீங்க சேஞ்ச் ஆவீங்க. அந்த சேஞ்சஸே நீங்களா தான் இருப்பீங்க. ஒரு அதே மாதிரி உங்க லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு growth நோக்கி போகும். அண்ட் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு கான்ஃபிடென்ட், அதாவது நிறைய டாலரேட் பண்ணியிருப்பீங்க. பைல் நம்பர் 2 உங்க லைஃப்ல டாலரேட் பயங்கரமா பண்ணியிருப்பீங்க. ஒருத்தவங்க உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருப்பாங்க, பட் அவங்க முன்னாடி சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு உங்க மனசுக்குள்ள கவலைகள் இருக்கும், வெளியில ஒரு ஸ்மைல் இருக்கும், பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்மைல் இருக்கும். ஸோ இது எல்லாமே காரணங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம். பட் நவ் அது எல்லாம் மாறும். ரைட், உங்களுக்குள்ளார அந்த ஒரு போல்டான ஒரு கேரக்டர், உங்களுக்குள்ளார ஆக்சுவலி ஒரு பயங்கர ஸ்ட்ராங் அண்ட் போல்டான ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த ஒரு கேரக்டர் ஆக்சுவலி வெளியே வரப்போகுது. ரைட், அந்த ஒரு கேரக்டர், அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு பர்சன் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க இனிமேல். ஸோ இனிமேல் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் நிறையவே இருக்கும். உங்க கம்யூனிகேஷன்ல ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அந்த ஒரு ஆட்டிடியூட் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ரைட், அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் உங்களை மூவ் ஆன் ஆகாம ஒரு நியூ ஸ்டார்ட் இல்லாம வச்சிருந்ததோ அந்த ஒரு விஷயம் எண்ட் ஆகும். பிளாக்கேஜ். ரைட், ஒரு நியூ பிகினிங் பைல் நம்பர் 2க்கு கண்டிப்பாக இருக்கு. இது உங்களுக்கு வரக்கூடிய இனி லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஒரு growth ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. ரைட், உங்களோட அந்த நெகட்டிவ் கர்மாஸ் எல்லாமே போயிடுச்சு. இனி நீங்க செஞ்ச அந்த நல்ல விஷயங்கள், அந்த பாசிட்டிவான ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும், கைண்ட்னஸாக இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுக்கு இனி ஃபேவர் பண்ண போகுது. ஓகே, ஸோ உங்க லைஃப் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும், growth இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், உங்க சர்க்கிள் இப்போ மேபி நீங்க ரொம்ப யார்கிட்டயும் பேசாம உங்களை சுத்தி ரொம்ப கரெக்டான ஒரு 1 or 2 பீப்புள் தான் வச்சிருக்கீங்க. பிகாஸ் ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டூ மச் இன்ட்ரோவர்ட்டா இருக்கீங்க. பட் ஆக்சுவலி ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சன் தான். ஸோ இனி நீங்கள் அகெயின் பழையபடி ஓப்பன் அப் ஆவீங்க, எல்லாரோடையும் பழகுவீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களுக்கு இருப்பாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ உங்களோட கெரியர் வைஸ்லையுமே நீங்கள் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அதை இன்னும் அதோட growth அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். நீங்கள் ஒரு பிகினராக தான் இருக்கலாம், ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கெரியராக இருக்கட்டும், பிகினராக தான் இருக்கீங்க. அது அடுத்த growth ஸ்டேஜுக்கு போகும் அண்ட் அது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ரைட், சரி, உங்கள் மைண்ட் செட் நல்லா இருக்கும், மெச்சூரிட்டி இருக்கும் இனி வரக்கூடிய டைமில். அண்ட் ரொம்ப அட்வென்ச்சர்ஸ், ரிஸ்க் டேக்கிங் பர்சனாக தான் இருப்பீங்க. ரைட், ஸோ சரி, அந்த ஒரு போல்ட்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியுது. அந்த ஒரு போல்ட்னஸ் தான் இவ்வளவு நாளாக உங்கள் லைஃப்பை அது இல்லாதனால தான் இவ்வளோ நாளாக நீங்கள் சஃபர் ஆகியிருப்பீங்க. அண்ட் அது வர்றப்போ உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் நீங்களாக தான் இருப்பீங்களே தவிர தேர்ட் பர்சன் கூட உங்களுக்கு தேவையில்லை. ரைட், உங்களோட லைஃப்பில் இனிமேல் பீப்புள் தானாகவே உங்ககிட்ட பேச வருவாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வருவாங்க. பட் ஆனால் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. பிகாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு எங்குறீங்க, யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, சப்போர்ட் பண்ண மாட்டாங்களான்னு. பட் ஃப்யூச்சரில் நீங்கள் ஒன்ஸ் ஸ்ட்ராங் பர்சனாக மாறுறப்போ அந்த ஹெல்ப் கிடைக்கிறப்போ அது உங்களுக்கு பெருசாக இருக்காது. ஸோ உங்கள் ஆட்டிடியூடில் நிறைய போல்ட்னஸ் தெரியுது. அண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் யுவர் விஷஸ் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும். ரொம்ப நாளாக ஏதோ ஒரு விஷஸ் வச்சிருக்கீங்க, எஸ், ஃபுல்ஃபில் ஆகும். அண்ட் உங்கள் லைஃப்பில் ஒரே செட் ஆஃப் பீப்புள், ஒரே செட் ஆஃப் ட்ராமா இதே தான் இருந்ததுன்னா அதில் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஒரு நியூ ஜேர்னி தெரியுது, அதில் ஃபுல்லாக பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய அந்த நியூ ஜேர்னியில் உங்களால் எதுவுமே செய்ய முடியும்.
ரைட், அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இருக்கும் அங்கே. சி ஸ்ட்ரென்த் கார்ட், போல்ட்னஸ். நான் சொன்னேன்ல அதிகமாக வந்து பைல் நம்பர் 2க்கு போல்டு எனர்ஜி தான் வந்து இருக்குன்னு. எஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயத்துக்கு மற்றவங்க வந்து பேசணும், உங்களுக்காக சப்போர்ட் பண்ணணும், டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஃப்யூச்சரில் நீங்களே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. இன்னைக்கு ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப் தேடி போகிற நீங்கள் ஃப்யூச்சரில் மற்றவங்களுக்கு வந்துட்டு உங்ககிட்ட ஹெல்ப் தேடி வருவாங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் வந்துட்டு விச் இஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், ரைட். பட் ஆனால் அது கொஞ்சம் கிராஜுவலாக தான் இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் அந்த இன்க்ரீஸ் ஆகும், அந்த ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கும். பட் ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்துட்டு அது ஸ்டேபிள் ஆகிடும், ரைட். ஃபினான்ஷியல் பிளாக்கேஜஸ் இப்போ நிறைய இருக்குது, அது விலகுது, அந்த ஒரு சேஞ்சஸ் நல்லா தெரியுது. ஃபினான்ஷியலாக வந்துட்டு ஒரு ஃப்ரீடம் இருக்கும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை, உங்களுக்குன்னு ஓன் லைஃப், ஓன் கெரியர், அது மாதிரி எல்லாமே உங்களுக்குன்னு இருக்கும் ஃபார் பைல் நம்பர் 2. ஐ திங்க் வந்துட்டு பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ரியலி குட் நான் சொல்வேன். உங்களோட அந்த பேட் நெகட்டிவ் வந்து விலகி நல்ல குட் அண்ட் பாசிட்டிவ் வந்து வருது, ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3 உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பாஸ்ட் கனெக்ஷன் வந்து எண்ட் ஆகும், ரைட். பாஸ்ட்டுக்கான ஒரு உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு மூமெண்ட் இன்ன வரைக்கும் இல்லை, கரெக்டாக. அதுக்கான ரீசன் அந்த பாஸ்ட் ட்ராமா, சைல்ட்ஹுட் ட்ராமா, அது உங்களை அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்கு. ஆனால் பட் யூ ஆர் வெரி பேஷனேட், அதாவது உங்கள் மனசுக்குள்ளார அவ்வளோ பேஷன் இருக்குது, அவ்வளோ ஒரு போல்ட்னஸ் இருக்குது, ஓகே. பட் ஆனால் வந்துட்டு அது வெளியில் கொண்டு வரத்துக்கு, அது வெளி உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு ஒரு பிளாக்கேஜ் இருக்குது. ஸோ அந்த ஒரு பிளாக்கேஜ் வந்து ஆக்சுவலி விலகும். நீங்கள் வந்து லவ்வுக்கு யாராவது உங்களை கேரிங் பண்ணணும், ஒரு லவ் கொடுக்கணும், அது மாதிரி ஒரு உங்கள் கூட இருக்கணும், அந்த மாதிரி ஒரு லவ்க்கு நீங்கள் எங்ககிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அந்த ஒரு லவ் ஆக்சுவலி உங்களுக்கு கிடைக்கும், எய்தர் உங்கள் பார்ட்னர் மூலயமா கிடைக்கும், இல்லை உங்கள் ஃபேமிலி, இல்லை உங்களோட க்ளோஸ் டு ஒன்ஸ் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு அந்த ஒரு லவ் எனர்ஜி உங்களுக்கு கொடுப்பாங்க ஃப்யூச்சரில். டூ மச் ஆஃப் லவ் எனக்கு தெரியுது. இப்போ வந்து லவ் தான் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கலாம், பட் ஆனால் அதில் ஒரு சேஞ்சஸ் நல்லா தெரியுது. அண்ட் உங்கள் ஃபேமிலியிலுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிளாக்கேஜஸ், ஹெல்த் இஷ்யூஸ், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து ஒரு மூமெண்ட் இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகாமல் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கலாம், அதில் ஒரு மாற்றம் வரும். ஸோ ஃபேமிலியில் வந்து ஒரு ஹாப்பினஸ், ஒரு க்ரோத், ஒரு ஸ்டெபிலிட்டி அது வந்துட்டு இருக்கும். அண்ட் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ உங்களோட கெரியரில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது, பட் ஆனால் வந்துட்டு உங்கள் ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் வந்து நல்லாவே தெரியுது. கெரியர் வைஸில் ஒரு லீடர்ஷிப் ரோல், இல்லைனா வந்து நீங்களே வந்து ஒரு ஓனராக இருக்கலாம், பிஸ்னஸ் மாதிரி சம்திங். ஆனால் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் தான் இருக்கு. உங்களோட என்னென்ன வீக்னஸ் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெரியர் நல்லா ஃபேவர் பண்ணும்,
உங்களோட என்னென்ன வீக்னஸ் இருக்குதோ அது எல்லாமே பாசிட்டிவாக மாறும். கெரியர் சேஞ்சஸ் நல்லாவே இருக்கு. அண்ட் டிபெண்ட் பர்சனா இப்போ பீப்புள் பிளீசிங் அண்ட் டிபெண்ட் பர்சனாக இருக்கீங்களா இப்போ கரண்ட்லி பைல் நம்பர் 3? உங்கள் பாஸ்ட்லையும் சரி இப்போவும் சரி அந்த ஒரு எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்கு. அதுக்கான ஒரு ரீசன் வந்துட்டு லவ், கேரிங், அதுக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு சில பீப்புள் கிட்ட இருந்து கிடைக்கல. ஸோ அதனால வந்து நீங்கள் அதுக்கான ஒரு ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க. பட் அது வந்து மாறும். நீங்கள் வந்து ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஓவர் கம் பண்ணிடுவீங்க. அண்ட் நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனலை பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ரொஃபஷனல் ரொம்ப ஃபேவர் பண்ணும். நீங்கள் அதுக்கு ஹை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இப்போ. ஏன்னா மேஜர் சேஞ்சஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ப்ரொஃபஷனில் வருது. அண்ட் அது மூலயமா உங்கள் லைஃப்பில் ஒரு மேஜர் சேஞ்சஸ் நடக்கும். ரைட். பைல் நம்பர் 3, உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் வேணும், பீப்புள் உங்களை மதிக்கணும், கேர் பண்ணணும், உங்கள் வேல்யூ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது உங்கள் ப்ரொஃபஷன் சைட் மூலயமா நடக்கும். ரைட். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த கான்ஃபிடென்ட்டாக இருக்கட்டும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கட்டும், நீங்கள் என்ன கேட்டீங்களோ அது நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் த்ரூ சம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இல்லைனா ப்ரொஃபஷனல் சைட் பீப்புள் மூலயமா. இது வந்து நீங்கள் கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கான ஒரு லைஃப் இனிமேல் இருக்கும். நீங்கள் எடுக்கிற முடிவு, நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள், அது எல்லாமே உங்கள் லைஃப்பில் வந்து இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும், அது உங்களால் செய்ய முடியுங்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது வரக்கூடிய டேஸில், உங்கள் ஃப்யூச்சரில் எஸ்பெஷலி உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கட்டும், அண்ட் உங்களோட ப்ரொஃபஷனல் சைட்லையுமே வந்துட்டு உங்களோட டாமினன்ட், உங்களோட நாலேஜ், உங்கள் ஸ்கில்ஸ் இது எல்லாமே பேசும். அப்போது இட் இஸ் அ டைம் நீங்கள் இப்போ வந்து ப்ரிப்பேர்ட் ஆகணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேஜர் சேஞ்சஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கெரியரில் நடக்கும். அது வந்து உங்கள் பர்சனல் லைஃப் ஆல்சோ கனெக்ட் ஆகும் அதோட. ஸோ அப்போது கெரியருக்கு வந்துட்டு என்ன குவாலிட்டி தேவையோ அது ரிலேட்டடாக வந்துட்டு நீங்கள் இப்போ இருக்கணும். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து எஸ் நல்ல கரெக்டான ஒரு கெரியர் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கீங்க. பட் அதில் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலான நெகட்டிவ் எமோஷ்னல் சைட்லையும் இருக்கீங்க. சம்வேர் அந்த பாஸ்ட்டை பற்றி நினச்சிட்டு அந்த பாஸ்ட் தாட் வந்துட்டாவே அவ்வளோதான், என்டையர் பாசிட்டிவ் நெகட்டிவ் டேர்ன் ஆகிடுது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மூவ் ஆன் ஆகுங்க. இது வந்து இட்ஸ் அ டைம் ஃபார் செலிப்ரேஷன், ஹாப்பினஸ், ஃப்ரீடம். அதுக்கான ஒரு டைம் பீரியட் தான் உங்களுக்கு வரக்கூடிய டேஸ்லுமே. எஸ்பெஷலி நீங்கள் வந்து ரொம்ப கேர் பண்ணக்கூடிய பர்சனா, லைக் உங்கள் மைண்ட் செட்லேயும் சரி உங்களோட பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஒரு விஷயத்துலையும் மற்றவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க, என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு கேர் பண்ணுற பர்சன் நீங்கள். பட் ஃப்யூச்சரில் நீ ஜட்ஜ் பண்ணுறனாலும் பண்ணிக்கோ, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு போவீங்க. உங்களோட ஓன் லைஃப், உங்களுக்கு பிடிச்ச விஷயம், நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படி தான் இருப்பீங்க. மற்றவங்க ஜட்ஜ் பண்ணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நீங்கள் டோன்ட் கேர் மாதிரி போயிடுவீங்க. ரைட். இந்த ஒரு ஆட்டிடியூடு, இந்த ஒரு பிஹேவியர் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப 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 ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரீடமை கொடுக்கும். அண்ட் உங்கள் லைஃபைவே நிறைய விதத்தில் வந்து மாற்றும். ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நீங்கள் வந்து ஒரு ஆட்டிடியூடு தான் வேணும்னு இப்போ கேட்குறீங்க. அது கொண்டு வரத்துக்கு போராடுறீங்க. பட் ஸ்டில் ட்ரை பண்ணுறீங்க. சேஞ்ச் ஆகணும்னு நீங்கள் உங்களை ட்ரை பண்ணுறீங்க. கீப் ட்ரை. அதை வந்து விட்டுறாதீங்க. இன்னும் ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி தான் வந்துட்டு இருப்பீங்க. ரைட். So that's all for pile number 3. Thank you.